ஸ்கிப் பண்ண மாதிரிலாம் காட்டுறேன். ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்குது கேமிங் குக்கிங் அண்ட் என்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரானி நோ வே அவுட் அப்படின்னு ஒரு புது கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் வச்சுட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, அவங்க கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே கொடுத்துக்கலாம். எனி கேம்ஸ் போய் கொடுத்துறேன். இதில் நம்ம நிறைய வச்சுக்கலாம். டார்க்கர் வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆக்ஸு, கிராண்ட்பா, ஐட்டம்ஸ் இந்த கிச்சன் டேபிள், நியூ வெப்பன்ஸு, நைட் மேரு, மியூசிக் இதெல்லாம் இருக்குது. டிஃபிகல்ட்டி ஹார்ட் வச்சுருக்கோம். கிராண்ட்பா இருக்கலாம், அந்த நியூ வெப்பன்ஸ் இருக்குது. அவங்க உள்ளே போகணும். உள்ளே போகலாம். இதை பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த எஸ்கேப்பும் பண்ண முடியாது. ஸோ இது தெரில எனக்கு இந்த கேம் எப்படி பண்ணி போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன இதுன்னு. புதுசாக இருக்குது பிரியாணி, ட்ரை பண்ணணும் தான் ட்ரை பண்ணுறோம். சூப்பர், நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. பிரியாணி இருக்கா, பியூட் இருக்கா இல்லைன்னு தெரியல. இது ஹார்ட் மோடு, இப்போ பார்த்தா ஆடணும். ஃப்ரீ ஸ்டாப்பில் வைக்கலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே பிடிச்சிட்டா. சரி பரவாயில்ல, இந்த டேலாம் இருக்கலாம், பார்த்துக்கலாம். கன் எடுத்துப்போம். இப்போ கிராணி வருவா இது சவுண்டு கேட்டு. ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புல்லட்டு வா 1 மினிட்டா. இது ஹார்ட் மோடு, இது டஃபாக இருக்கணும். ஹார்ட் மோடு வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரீம் இதுக்கு மேலே இருக்கும், அதெல்லாம் வைக்கல. நம்மளுக்கு ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ எப்போ தேவைன்னா எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு தேட வேண்டாம் எங்கே வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு. நம்ம இன்றைக்கி இதில் டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கோம். அது பண்ணி கிராண்ட்பாவுக்கு ஒரு வணக்கம் போட வேண்டாமா? கிராண்ட்பா வரமாட்டிக்காரு. இது நம்மளுக்கு நல்லதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கிராணி வர போயிட்டா, சொல்லி முடிச்சு. நீ கிராண்ட்பா வருவான், கிராணி வருவா. இப்போ வரையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 பேரையும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு தெரிஞ்சுக்கலாம். இது கையில் வச்சுருந்தாலே போதும். 2 பேர் வந்துடுவாங்க இந்த சவுண்டு கேட்டு. ரெடி பண்ணி கையில் வச்சுருந்தாலே ஐயோ கிராண்ட்பா கொண்டு போனாங்க. சோலி முடிஞ்சது. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 30 செகண்ட்ஸா? 30 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ கிராண்ட்பா வேற இருக்கான், செய்யறதுனே தெரில. வேற ஐசியோ டக்கு டக்குன்னு அடிச்சேன். ஆளக்கானவே அப்படின்னு வந்துட்டான். Day 3 ஒன்றுமே பண்ணல. அதுக்குள்ள Day 3 ஹேமர் வச்சு அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்கே ரீஸ்பான் வேறு ஆகும்னு தெரியாது. சோழி முடிஞ்சு இவ்வளோதான் செத்தோம். இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே Day 4 டே. இப்போ ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்பானு தான் தப்பான இடத்துல பண்ணி விட்றானுங்க.
யோப்பா ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு உட்காந்துடணும். ரெண்டுலாம் அடி வாங்குற அளவுக்கு உடம்பு தெம்பலாம் இல்லை. பார்த்துக்கலாம் அது ஒன்றுமே ஆகலை. ஓகே, கிராண்ட்பாலாம் ஒரு ஆளே கிடையாது. ஒரு செவிட்டு மிஷின் ஒன்று அவனை பார்த்துட்டோம்னா அவன் பிரச்சனை ஆயிரும். அவனையும் போட்டு தள்ளுறது நல்லது. நல்லது, போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளிடலாம், போட்டு தள்ளிடலாம். கிராணியா இது கிராண்ட்பாவோட கிராணி தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம அவளோட டிஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிராண்ட்பா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவன்கிட்டே அடி வாங்கிட்டோம். அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ டே 4 ஆயிடுச்சு. ஓ சார், கிராணி வந்துட்டா. ஐயோ, என்ன பண்ண டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவனுமே அவளை. வாங்க வாங்க வாங்க, கரெக்டாக அங்கே வர மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவா எதையாவது முடிச்சு விட்றணும் இன்னைக்கு. கிராண்ட்பாவை பார்க்கல, கிராண்ட்பா பார்க்கல. ஓகே, மறுபடியும் கூப்பிடணும். ஏன்னா இது ஹார்ட் மூடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளால் ஃப்ரீயாக எதுவும் பண்ண முடியாது. ஈஸி மூணு டக்குன்னு பண்ணிடலாம், பட் ஈஸி மூட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் பண்ண இது இருக்குது இதில். பேடு லாக் கீ கிடச்சிருக்கு. இப்போதைக்கு யாரும் இல்லை, ஓப்பன் பண்ணிக்கலாம். பேட் லாக் கீ வாங்க முடிஞ்சு. ஐயோ, அதுக்குள்ளே கிராணி வந்துடுவாளே. மறுபடியும் ஒரு இது ஓப்பன் பண்ணும்போது ஒரு டைம் கிராணி போட்டு தரலாம். ஃபஸ்ட் நம்ம அடுத்து என்ன எடுக்கலாம், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸ்கூட்டர் எடுத்து. கிராணி வரமாட்டிக்கா, அவசரப்பட்டோன்னு நினைக்கிறேன். வந்துடான்டான்டா பார்க்கலாம், நம்ம பார்த்துருந்தோம். பார்த்தா அந்த ஒரு சாங் வந்து ஓடும். இந்த டைம் ஏதாவது பெருசாக பண்ணணுமே. அட்லீஸ்ட் நம்ம கிராண்ட்பா இல்லாமல் வச்சுருக்கோம். கிராண்ட்பா வச்சது பெருந்தொல்லையாக இருக்குது. உருண்டு அவன் பாட்டு ஓடிட்டே இருக்கான். இல்லையே, சுத்த எடுக்கலாம், சேஃப்டி எடுக்கணும், ஓப்பன் பண்ணணும், வாட்டர் பண்ண போய் வெட்டணும். அதுக்குள்ளே இந்த கிராண்ட்பா வேறு வந்து உயிர் வாங்கிட்டு இருக்கான். கிராண்ட் வந்துடுவா, ஒன்றும் பண்ண முடியாது. கன்னு புல்லட் மட்டும் இருந்தால் 2 பேரும் ஹெட்ஷாட் பண்ணிட்டு நம்ம 1 மினிட் கிடைக்கும். இது த்ரோ பண்ண என்னங்க 1 மினிட் கிடச்சிருச்சு தூக்கி போட்டதுக்கு. இப்போ கிழட்டு நயம்னா நல்லாயிருக்கும். 1 மினிட் கிடச்சிருக்கு, ஏதாவது பண்ணலாம். கிராண்ட்பா தான் ஒரே பிரச்சனை இப்போ நம்மளுக்கு.
இருப்பான்னு வேறு தெரியாது, சமையல்லாம் கிடையாது. பேட்ரி வேணும் அவ்வளோதான், பேட்ரி மட்டும்தான் வேணும். இப்போ பேட்ரி நம்மளுக்கு இப்போ பேட்ரி மட்டும்தான் தேவைப்படுது. அந்த பேட்ரி எங்கே இருக்குன்னு வேறு தெரியாது, அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம மறுபடியும் கிராணி கண்டிப்பா வராது, வர மாட்டேன். எப்படியும் கிராணி வருவா, அவளை போட்டு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணலாம். நம்ம பேட்ரி மட்டும் தான் கிடைக்கல, வின் சாண்டலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாசி கிராணிங்க, சரியான கிராணிங்கவா, எப்படி கேட்டா மாசாக இருக்கும் கேமு. பேட்ரி மட்டும் கிடச்சிட்டுன்னு வைங்களேன், கேமு யாராலையும் சோழி முடிஞ்சு. கிராணி செத்தா எனக்கு கிராண்ட் பாஸ் ஆகலை. இது நம்ம லாஸ்ட் டே, இது ஜெயிச்சா மட்டும்தான் பேட்ரி வேணும். இப்போ மட்டும் அவங்க ஸ்பான் மட்டும் தப்பாயிட்டோன்னு வைங்களேன், கேமே முடிஞ்சு. ஃபஸ்ட்லேருந்து விளாடுற மாதிரி இருக்கும். யாரும் இல்லை, யாருமே இல்லை, அப்படித்தான். அப்போ கூப்பிட வேண்டிய கிராணி கன்ஃபார்ம் விஷ் பண்ணியிருக்கோம். டோரில் போட்டு வந்துடலாம். கிராஸில் போனால் போயிடும், என்ன போவோம் நம்ம வேலையை பார்ப்போம். ஓப்பன் பண்ணி வெறும் 30 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ள இன்ஸ்டால் எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ, வாட்டர் மிலன் வேஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு இங்கே ஒன்றும் இல்லையே, என்ன செய்ய முடியும். வாட்டர் மிலனையும் நம்ம அங்கே போயிடும். ஒரு இன்சாண்ட் ரெண்டையும் எடுத்து முடிஞ்சு. என்ன செய்ய முடியும். வின் சாண்டில் தானே எடுத்துருக்கோம். நல்லா தான் இருக்கு. மேலே இருந்துச்சு வாட்டர் மிலன் எடுத்துருக்கோம். எடுத்துடலாம் போகிறோம். ஏன் வாட்டர் மிலன் எடுக்கலாம். இந்த வாட்டர் மிலன் ஓகே ஓகே வெட்டி பார்ப்போம். பட் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. இது என்னடா இது, காட்டும் இது எடுத்துருப்போம். ஐயோ கிளம்பி தேவைப்படுதல்ட்டு இன்சாண்டில் தேடி போகணும். இது ஒன்றும் கிடைக்கலன்னா முடிஞ்சு போகலாம். பேட்டரி எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரில. சில்வர் வேறு இல்லை. எங்கே போய் நின்று பேட்டரி தேவைப்படுது. ஹார்மோன் விளாடாமல் இருக்கலாம். 5th டே ரொம்ப பெருமையாக இருக்குது.
இதில் தோற்றோம்னா முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து விளாடணும். ஓகே, கிராணியை போட்டு தள்ளியாச்சு. விஞ்ச் ஹேண்டில் எங்க கீழே இருக்கா? ஆச்சு, கிளம்பியாச்சு. உள்ள போய் திறக்க வேண்டியதான். ஒன்றுமே இல்லை, டோட்டல் வேஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காகில் எடுத்துக்கோமா? யோசிச்சு காகுவெல்லாம் இங்கேயே தான் இருக்குது. இப்போ அவ்வளோதையும் எடுத்து போய் வச்சு இதை பண்ணி விட வேண்டியதான். கிராணி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆயிருக்காங்க. கிளவி ஸ்பான் ஆகிட்டாங்க. கிளவி ஸ்பான் ஆகிட்டா சொன்னால நமக்கு வந்து இது பண்ணுறோம். வந்துட்டா பாருங்க, வந்துட்டா. வந்தோடனே போக வச்சிட்டோம். நிறைய ஹெட்ஷாட் தான். இன்னொரு காகுவீல். கடவுளே, பேட்டரி கடவுளே, யார் வீடியில் பேட்டரி ரொம்ப சிரமம். அங்கே இருக்கு பிளேஸ். பூட்டை உடைங்க, பூட்டை போட்டு உடைங்க. காகுவீல் எடுங்க, இதில் வைங்க, வைங்க. எவ்வளோ ஸ்லோவாக போகுது. இந்த ஸ்பீடில் முடிஞ்சிடும். இன்னொரு காகுவீல் வைங்க, பேட்டரி கொடுங்க. வாட் முடிஞ்சு போச்சு. கிடைக்கிறது எதுவுமே நம்மளுக்கு லாபமாகவே இல்லை. சேஃப்டி மட்டும் இருக்குது. காது தான், காதெல்லாம் கேட்குமா கேட்காதுன்னு தெரியல. கிராண்ட் பாக்கு கிராண்டிலாம் காது கேட்காதுன்னு எனக்கு யாருக்கும். ஐயோ, ஐயோ, வந்துட்டு வண்டா. இதுக்கு சேருக்குள்ளேருந்து இவ்வளோ அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, என்ன நாங்கள் அடிச்சிடும், என்ன போட்டு சேஃப்டி மட்டும் இருக்குது. சேஃப்டி வச்சு ஒருக்கா ட்ரை பண்ணிடலாம். என்ன கிராண்ட் பாக் அதனால் நம்ம ஒரு வழி வச்சுருவோம். கிராண்ட் பா இங்கே வரைச்சிட்டு இது வழியாக உள்ளே போயிடலாம். அப்போ சேஃப்டி எடுக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். கிராண்ட் பா வந்துடாத ப்ளீஸ். கிராண்ட் பா இது மட்டும் வந்துடாத. ஆட்டோ போங்க டே. இனி காரு தான் ஒரே நிமிஷம். அதுலேயும் இல்லைனா கார் டிக்கி போக முடியல நம்மளால. சேஃப்டியும் பார்த்துட்டு வந்துட்டோம், ஒன்றுமே இல்லை. ஒரே ஏமாற்றம். யார் இருக்கா? பேட்ரி மட்டும் கிடச்சிட்டு வீட்டு போயிடலாம். பேட்ரி வேறு கிடைக்க மாட்டேங்குது. வந்துட்டான். ஆங்கிரி ப்ளோ பிளேயர் நம்ம தான். வந்துட்டியா கிராணி? ஒன்று இன்னைக்கு சாவடிக்கிறேன். இப்போ
பெரிய பறக்கு ஐயோ சோடி முடிஞ்சது அப்படின்னு நினைக்காதீங்க, நம்மளுக்கு தான் முடியலை. கிராண்ட் முடிஞ்சிச்சு. மாஸ்டர் கீ வச்சு திறந்துட்டு போயிட்டே இருக்கணும். பட் அப்போ கார் கீ வச்சு ரிமோட்டில் வச்சு பேட்ரி இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ரிமோட் வச்சு ஒரு டோர் பண்ணுவே. ஆனால் இப்போ வந்துடும். கிராண்ட்பா எங்கே இருந்தாலும் ஓடி ஓடி வந்துடும் நம்ம பின்னாடி. மேலே போகலாம், சும்மா கார் ஸ்கேப் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், கார் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை டோர் எஸ்கேப் பண்ணலாமா? டோருக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே ஒரு பேட்ரி மேலே ரூம்லாம் செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பேட்ரி கிடச்சிரும். மேலே இருக்க 2-3 ரூமில் நம்ம செக் பண்ணலாம். சீக்கிரமாக அடி வச்சு வச்சுருப்பான். கீழே ஒன்றும் இல்லை, அதையும் கட் பண்ணிட்டு வந்தோம். ஆஹா, 2-3 ரூம் இருக்குது. அதை நம்ம இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ணணும். ஸ்க்ரூ ட்ரைவரோட ஓப்பன் பண்ண வச்சுருக்கோம். கிளம்பி போனால் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணணும். அப்படியே கிடைக்கல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த கேம் நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணிட்டு போக முடியாது. பட் இருந்தாலும் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாம், ஏன்னா அதுதான் கிடைக்கவே மாட்டேங்குது. எது கஷ்டமோ அதை செஞ்சு பார்ப்போம். கிளம்பி தூங்கிட்டானோ எங்கேயோ போய். இல்லை டெடி பேர்னு ஒன்று இருந்துச்சுல நம்மக்கிட்ட, அது எங்கே? இங்கே அணி வந்துட்டான், போட்டு தர வேண்டியதான். ஏய் சூப்பராக விளாண்டுங்க நீ. ஐயோ சவுண்டு. சரி நம்ம இப்போ அங்கே போக வேண்டியதுதான். பேட்டரி என்ன ரிவ்யூ பண்ணிட்டீங்க? கிராண்ட் பாய்க்காமல் இருந்துருக்கும் இந்த மூடில். கிராண்ட் பாஸ் எதுவும் ஒரே பிரச்சனை.
கிராணி வந்துட்டா போட்டு தர இப்போ இதாவது பண்ணி கிராண்ட் பா போட்டு தரணும். இவன் ரொம்ப பண்ணிட்டுருக்கான் அவன். சூப்பர் இப்படி தான் இருக்கணும். இப்படியே எதுவுமே கொடுக்காதீங்க, நாங்கள் தோற்று போயிடுறோம். சூப்பர் இப்படி தான் இருக்கணும். வேறு வழியே இல்லை, கிராண்ட் பா தேடி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். மேலே ஒரு இடம் இருக்குது, வச்சு யூஸ் பண்ணி திறந்து போகணும். பக்கத்து பிளாங்க்லாம் உடைக்கும். வந்துட்டான். நம்ம மேலே போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும், இல்லைன்னா நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கார் எஸ்கேப் பண்ணலான்னு எனக்கு தோணுது, பட் அதெல்லாம் வேண்டாம். எது கஷ்டமாக தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே போயிடுவோமா? டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். கார் எஸ்கேப்லாம் பண்ணலாம். கிராண்ட் பா தான் வந்து பிரச்சனை. இது நம்ம டெடி பேர் இடத்துக்கு போக போகிறோம். இது கிராணி வர மாட்டேங்கானே. செவுட்டு மிஷினாக இருக்கும், டென்ஷனாக இருக்குது. அவ்வளோதான் இல்லையா? எங்கெல்லாம் போனோம்? வந்துட்டாங்க, பாட்டி வந்துட்டாங்க பாரு. கிராண்ட் பையன் ரொம்ப நேரமாக வரல, ஒரு வேளை எங்கேயும் ஃப்ரீஸ் ஆகிட்டானா? கிராண்ட் பா எங்கேயுமே காணோம். பேட்டரி டெடி பேரா? இங்கே பேட்டரி இல்லை. பேட்டரி கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொஞ்சம் இந்த இடத்துல இருப்பாங்க, நான் பார்க்கல. எப்படியே பேட்டரி கிடச்சிட்டு நீங்கள் பேட்டரி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு மாதத்துக்கு எடுத்துகிட்டு மாதம் எஸ்கே போக போகிறோம். இதில் கொல்லாமல் போகக்கூடாது. இப்போ நான் ட்ராப்பர் வச்சுருக்கான். அடப்பாங்களா என்னமோ. ஓகே, கிராணியை எனக்கு போட்டு தள்ளிட்டு மாஸ்டருக்கு எடுத்துட்டு எட்டா ஆங்கிரி பிளேயர் மேலே நம்ம போக போகிறோம். எங்கடா அந்த மாஸ்டருக்கு எட்ரா ஓட்டான் பாருங்க கஷ்டப்பட்டு. கிராண்ட் பா வித் ஹார்ட் போர்டு வேறு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்தமாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறோம். பாய்.